விதவிதமாக முடியை வெட்டி கொண்டு பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது, பார்ப்பதற்கே அசிங்கமாக தோற்றமளிக்கிறது. அப்படி எல்லோராலும் அசிங்கம் அருவருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் அழகு என்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு அழகா இருக்கு. சிரட்டையை கவுத்துன மாதிரி ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா கரம்பிடுறாங்க, ஃபுல்லா சிரைச்சிட்டு நடுவில் மட்டும் முடி இருக்கு. கேட்டா இது அழகா இருக்குங்க. நம்மளாம் முடி வெட்டும் போது தண்ணியை தெளிச்சு தானே முடி வெட்டுவாங்க. இப்ப தண்ணி தெளிச்சுலாம் முடி வெட்டுறதுல ஃபயர் கட்டிங் இப்படியே அடிக்கிறாங்க, நெருப்பு வருது, நெருப்பை வச்சே முடியை பசுமமாக்குறது. கேட்டா நம்ம ஃபயர் கட்டிங் அதுக்கு எவ்வளவு, அதுக்கு ஒரு 300 ரூபாய். ஒரு தீப்பெட்டியை வாங்கி குளிஞ்சு விட்டா முடிஞ்சு போச்சு, 300 ரூபாயும். பாருங்க, இது எல்லாத்தையுமே அவர்கள் ஃபேஷன் என்கிற பேரில் சரி காண்கிறார்கள். இதெல்லாம் சரிதான், பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதே பாதையில் தான் போதையை நோக்கி செல்கிறார்கள், மதுவை நோக்கி செல்கிறார்கள், கஞ்சாவை நோக்கி செல்கிறார்கள். இவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போதைப் பொருள் பழக்க வழக்கம் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல், சமூகத்தின் தலைவர்களுக்கு தெரியாமல் சர்வசாதாரணமாக ஊடாடுகிறது. பள்ளி அருகே, ஸ்கூலுக்கு அருகே போதைப் பொருள் விநியோகம், பெட்டி கடைகளில் போதைப் பொருள் விநியோகம். அகப்படும் போதுதான் நமக்கே தெரியும் இந்த கடையில் போதைப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விநியோகம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. அதில் நம் சமூகத்து இளைஞர்களும் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் அறிவுரை அவர்கள் கவனத்தில் கொள்வது கிடையாது. எப்பேற்பட்ட நம்முடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்றை நாம் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தூய்மையானதை ஹலால் என்பார், தூய்மையற்றதை, கெட்டதை, மோசமானதை இது ஹராம், இவற்றை நீ சாப்பிடாதே, இவற்றை நீ ஈடுபடாதே என்று சொல்வார். அப்படித்தானே இஸ்லாம் நம்மளை வளர்த்தெடுக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஓரிரை கொள்கைக்கு இந்த மார்க்கம் பெரிதும் முக்கியத்துவம் வழங்குவதைப் போலவே சமூகத்தில் காணப்படுகின்ற, சமூகத்தில் பெருகி வருகிற தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் பெரிய அளவில் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தை எடுத்துரைப்பதற்காக இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்கிற ஏகத்துவ கொள்கையை உறக்கச் சொன்னது போலவே எல்லா இறை தூதர்களும் தத்தமது காலத்தில் காணப்படுகிற சமூக தீமைகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார்கள். அந்த சமூகத்தில் புரையோடி போயிருந்த தீமைகள் என்னவோ அவை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழு மூச்சாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் சமூகத்தில் ஆணும் ஆணும் சேர்ந்து ஓரின சேர்க்கை என்கிற ஒரு தவறான ஒழுக்கக்கேடான காரியம் அவர்களது காலத்தில் மிகைத்திருந்தது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கேற்ப நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை ஒரு பக்கம் சொன்னதுடனே தம் சமூகத்தில் காணப்படுகிற இந்த ஒழுக்கக்கேடான சமூக தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில், மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள்? உங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு, தனித்துக் கொள்வதற்கு இறைவன் ஹலாலாக்கிய முறையை நீங்கள் நாட வேண்டாமா? ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? திருமணம் என்கிற இறைவன் ஏற்படுத்திய வழிமுறையை புறக்கணித்துவிட்டு ஆணும் ஆணுமா ஒன்று சேர்கிறீர்கள். இவ்வளவு மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுகிறீர்களே, இப்படிப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு முன்பு எந்த சமூகமும் செய்யவில்லையே என்றெல்லாம் அந்த சமூகத்தின் அவலத்தை பற்றி கவலைப்பட்டு அந்த தீமைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த தீமை களையப்பட வேண்டும் என்கிற அக்கறையில் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால், அத்தகைய ஒழுக்கக்கேடான காரியத்தில் ஈடுபடக்கூடிய பொது சமூகத்தை நோக்கி, ஏன் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள், நீங்கள் திருந்தி வாருங்கள், என் மகள்களை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஹாஉலாஇ பனாத்தி, இதோ என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த மானக்கேடான காரியத்தை விட்டொழியுங்கள், இதிலிருந்து நீங்கள் திருந்தி வாழுங்கள், என் மகள்களை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், வாருங்கள் என்று அந்த சமூகத்தின் மீது பெரும் அக்கறை கொண்டு, கவலை கொண்டு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கம் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கிறார்கள், சத்தியத்தை எடுத்து சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஃபிர்அவுன் என்கிற அந்த கொடுங்கோலன் மன்னன் பிற்படுத்தப்பட்ட அவர்களது காலத்தில் மக்களால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிற சமூகத்தை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த மக்களின்
அடிமைப்படுத்துதல் விலக வேண்டும் என்பதற்காக, மக்களின் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். இஸ்ரவேல் சமுதாய மக்களை ஃபிரௌன் என்கிற அந்த கொடுங்கோலன் அடிமைப்படுத்தினான், அவர்களை வேதனை செய்தான், அவர்களின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஃபிரௌனிடத்தில் சென்று, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், நீ இறைவன் அல்ல என்றும் சொன்னார்கள். அர்சில் மஅனா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்தை எம்மோடு அனுப்பி, வலா துஅதிபுஹும், அந்த மக்களை நீ கொடுமைப்படுத்தாதே என்று அவர்களது காலத்தில் இருந்த சமூக தீமையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். இப்படி எண்ணற்ற இறை தூதர்கள் தத்தமது காலத்தில் காணப்படுகிற சமூக தீமைகள் என்னவோ அவற்றுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். காரணம், இஸ்லாம் சமூகத்தில் தீமைகள் பரவுவதை, தீமைகள் அதிகரிப்பதை முற்றாக வெறுக்கிறது. அந்த தீமை எந்த வடிவில் இருந்தாலும் சரி, அவை ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. முந்தைய காலத்தை விடவும் தற்போதைய காலகட்டத்தில் தீமைகள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. என்னவெல்லாம் தீமை என்று சொல்வோமோ, எவற்றையெல்லாம் இன்றைய சமூக மக்களை மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, அவர்களுடைய லட்சியத்தை பாதிக்கின்றது, அவர்களுடைய கனவை பாதிக்கின்றது, அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வை நாசப்படுத்துகிறது என்று என்னென்ன தீமைகள் எல்லாம் வகைப்படுத்துவோமோ, இந்த தீமைகள் யாவும் இதற்கு முன்பும் இருந்தது. முன்பு இருந்ததை விட இப்போது மிகப்பெரிய அளவில் வீரியம் எடுத்து அந்த தீமைகள் வளர்ந்து நிற்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலை தரும் வகையில் வளர்ந்து நிற்கிறது. ஒரு காலத்தில் மது என்கிற ஒன்று வெகு சிலர் தான் அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். மதுக்கடைகள் எங்கே இருக்கும்? ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். அவ்வளவு எளிதில் மதுக்கடைகளை பார்க்க இயலாது. மது குடிப்பவர்களை அந்த சமூகத்தில் மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அவமரியாதைக்குரிய ஒரு நபராக பார்ப்பார்கள். இவன் மதிக்கப்பட வேண்டியவன் அல்ல, எவன் மது பழக்கத்தில் ஊறி திளைத்திருக்கிறானோ இவன் சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன், ஓரங்கட்டப்பட வேண்டியவன் என்கிற ஒரு பார்வை இருந்தது. அது ஒரு காலம். இன்றைக்கு நாகரிகத்தில் நாம் உச்சாணி கொம்பில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியை பெற்றுவிட்டோம் என்கிறார்கள். விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றது எவ்வளவு உண்மையோ அதுபோல் இந்த தீமைகளும் வளர்ச்சி பெற்று இருக்கிறது. ஒரு காலத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்த கடைகள் இப்போது ஊரெங்கிலும் மது கடைகள் என்று ஆகிவிட்டனவா இல்லையா? அரசுகளே மதுபான கடைகளை எடுத்து நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த சமூகத்தின் நிலை கேடுகட்டதாக மாறிவிட்டதா இல்லையா? மது அருந்தக்கூடியவர்களை நாகரிகம் தெரிந்தவர்கள் என்று மதிக்கப்படுகிறார்கள். மது குடிப்பது நாகரிகம். ஒரு பெரிய ஃபங்க்ஷனா செல்வந்தர்கள் பணக்காரர்களாம் வருகை அளிக்கிறார்களா, அங்கே கண்டிப்பாக மது விநியோகம் செய்யப்பட வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும். அந்த சபையில் ஒருவர் மது அருந்தவில்லை என்றால் அவர் ஓரம் கட்டப்படுகிறார். இவன் சமூகத்தோடு பொருந்தி வராதவன், இவன் நம்மோடு கலக்க மாட்டான், இவன் ஏன் மதுவில் தவிர்க்கிறான் என்று அவன் ஓரம் கட்டப்படுகிறான். எப்படி ஒரு அவலம்! அதுவும் இந்த மது என்கிற இந்த தீமையை பொறுத்தவரை சர்வசாதாரணமாக எங்க போனாலும் விமானத்தில் பறக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிற ஒரு வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே கடலுக்கு மேலே பல ஆயிரம் அடிக்கு அப்பால மேலே நம்ம பறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கணம் இறைவன் நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று நாடிவிட்டால் அவ்வளவுதான். கஜகஸ்தானிலே ஒரு விமானம் மேலே ஏறி செல்லக்கூடிய அந்த நிலையில் டக்கென்று கீழே வந்து விழுந்து வெடித்து விட்டது. 80 பேர் பலி. அப்ப எப்போது என்ன நடக்கும் என்பதையே கணிக்க இயலாது. அப்படிப்பட்ட விமானத்தில் மேலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அல்லாஹ்வை மறந்து, குடும்பத்தை மறந்து, எங்கே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், கீழே விழுந்தால் என்னவாகும், அந்த அச்சமே இல்லாமல் அங்கும் மது அருந்துகிறார்கள். விமானத்தில் கடலுக்கு மேலே பறந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு மது வேண்டும் என்கிறார்கள். எந்த அளவிற்கு மது பிரியர்களாக மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு பேர் மது பிரியர்கள் அல்ல, குடிகாரர்கள். குடிகாரர்களுக்கு பேரு ரொம்ப நாகரிகமா பேர் வைக்கிறாங்க, மது பிரியர்கள். கடல்ல பயணிக்கிறார்கள், கப்பல்ல. கடல் பயணம் ஆபத்தான பயணம், சந்தேகமே இல்லை. எப்போது வேண்டுமானாலும் பெரும் அலை ஏற்படலாம், எப்போது வேண்டுமானாலும் அந்த அலை கப்பலை கவிழ்த்து விடலாம். அப்படிப்பட்ட ஆபத்தான கடல் பயணத்தின் போதும் கப்பலில் பயணிக்கின்ற பொழுதும் மது பரிமாறப்படுகிறது.
எந்த நிலையிலையும் மதுவை தவிர்க்கக்கூடியவர்களாக இல்லை என்ற ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட துயரம், எப்பேற்பட்ட அவலம். இதில் மிகவும் வேதனைப்பட வேண்டிய, வருத்தப்பட வேண்டிய விஷயம், நம் சமூகத்து இளைஞர்களும் இத்தகைய தீமைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். மது அருந்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். மது பழக்கத்தை சர்வ சாதாரணம் என்று கருதுகிறார்கள். அதே போல ஒரு காலம் இருந்தது, அப்போதெல்லாம் பீடி மட்டும்தான், சிகரெட்டு கூட கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 60 வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் பீடித்தான் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பீடியை கூட அவர்கள் ஒளிந்து மறைந்து குடும்ப உறுப்பினர்களின் கண் பார்வையில் பட்டுவிடாமல் மறைத்து மறைத்து குடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமோ சர்வ சாதாரணமாக பீடி, சிகரெட்டு யார் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் பெட்டி கடைக்கு முன்பாக நின்று கொண்டு பெரியவர்கள் பீடி குடிப்பார்கள். தங்களது சொந்த உறவினர்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் போதும், உங்கள் மாமா வருகிறார், உங்கள் மச்சான் வருகிறார், உங்கள் அக்கா வருகிறார், தங்கை வருகிறார் என்று சொல்லப்பட்டால் உடனே பீடி கீழே போட்டுருவார். கீழே போடும்போது ரொம்ப வருத்தப்படுவார். 50 பைசா பீடி போயிருச்சே, 1 ரூபா பீடி போய்விட்டதே. நஷ்டப்பட்டு கொண்டாலும் தன்னைத்தானே நொந்து கொண்டாலும் உறவினர் வருகிறார் என்று சொல்லப்பட்டால் கீழே போட்டு விடுவார். அந்த ஒரு நிலை இருந்தது. ஒரு கூச்ச உணர்வு, ஒரு குற்ற உணர்வு, ஒரு சின்ன அளவிலான வெட்க உணர்வு இருந்தது. அல்லாஹ்வை அஞ்சாவிட்டாலும் சொந்த பந்தங்களை அஞ்சினார்கள், ஊர் மக்களை அஞ்சினார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இருக்குதா? பிள்ளை சிகரெட்டு குடித்துக் கொண்டிருக்கிறார், உன்னுடைய அப்பா வருகிறார், உன்னுடைய அண்ணன் வருகிறார் என்று சொல்லப்பட்டால் அவர் கண்டுகொள்ள மாட்டார் அப்படிங்கிறாங்க. கண்டுக்க மாட்டாரு. ஏன்பா அப்படி சொல்றேன்? இல்ல, அவர் வெளியில நின்று சிகரெட்டு குடிச்சா நான் கண்டுகொள்ளக்கூடாது, நான் சிகரெட்டு குடித்தால் அவர் கண்டுகொள்ளக்கூடாது, இப்படி எங்களுக்குள் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான காரியம். அப்ப இளைய சமூகம் இன்றைக்கு அடுத்த பரிமாணத்தை நோக்கி வளர்ச்சி பெற்று விட்டார்கள். தீமைகள் பெருகி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஅதி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு. உங்களிடம் இப்போது எந்த காலம் இருக்கிறதோ இதைவிட இதற்கு அடுத்து வரக்கூடிய காலம் தீமை பெருகக்கூடிய காலமாகவே இருக்கும், மிக மோசமான காலமாகவே இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய கூற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதமாக இன்றைக்கு சமூக தீமைகள் பெருகி வளர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் அந்த தீமைகளில், அது மதுவாக இருந்தாலும், பீடி சிகரெட்டு பாவனைகளாக இருந்தாலும், ஏனைய போதை ஊட்டக்கூடிய பொருட்களை உட்கொள்வதாக இருந்தாலும், அனைத்திலும் இளைய சமுதாயம் விழுந்து கிடக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? போதைகளை எல்லாம் நஞ்சாக வெறுக்கக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய நபித்துவ காலகட்டத்தில், அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியை பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏகத்துவ கொள்கை ஒரு பக்கம் சொன்னார்கள். போதை பொருட்கள் என்கிற மது போன்ற போதைப் பொருட்களில் மூழ்கி இருந்த அந்த சமூகத்தை மதுவின் வாடை கூட இல்லாத ஒரு சமுதாயமாக அவர்களை வார்த்தெடுத்தார்கள். மது பழக்கத்திலிருந்து முழுவதுமாக அவர்களை விலகச் செய்தார்கள். தொடர்ச்சியான தம்முடைய பிரச்சாரத்தின் மூலம் பூரண மது விலக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள். ஒரு சமூகத்தை திருந்த செய்தார்கள். இந்த மது நமக்கு வேண்டாம், இந்த போதை பொருள் நமக்கு வேண்டாம். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், போதை தரக்கூடிய அனைத்தும் மதுதான் என்று சொன்னார்கள். மது என்றால் சாராயம் மட்டும் மதுவல்ல, எவற்றை நீ உட்கொண்டால் உனக்கு போதை ஏற்படுகிறதோ அவை அனைத்தும் மது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இஸ்லாமிய வரையறையின்படி அதுதான் விளக்கம். மதுனா பாட்டில்களில் அடைத்து வைக்கப்படுகிற சிவப்பு நிற பானம் மட்டும் மதுவல்ல, எவைகளெல்லாம் போதை தருகிறதோ, அவை சாக்லேட் வடிவில் இருந்தாலும் சரி, அவை பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்படுகிற பிஸ்கட் போன்ற வடிவத்தில் இருந்தாலும் சரி, குடிக்கின்ற பானமாக இருந்தாலும் சரி, போதை தருகிறதா அது மது, அது ஹம்ர். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், பலிபீடங்களில் குறிக்கேட்பது இவை யாவும் ஷைத்தானின் காரியம். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அவற்றிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. போதையிலிருந்து விலகினால் மட்டுமே, இத்தகைய சமூக தீமைகளிலிருந்து விலகி நின்றால் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது.
இளைய சமூகம் இதனை உணர்கிறார்களா? கேளிக்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எல்லாத்திலுமே ஒரு கேளிக்கை. மதுவா கேளிக்கை, போதை தரக்கூடிய ஏனைய பொருட்களா கேளிக்கை. தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலையும் கேளிக்கை மட்டுமே அவர்கள் அளவுகோலாக கொள்கிறார்கள். அந்த சொற்ப நேரத்தில் தங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதா அதைத்தான் பார்க்கிறார்கள். அதனால தான் பாருங்க, இளைஞர்கள்லாம் எல்லா ஊர்லையும் நம் சமூகத்து இளைஞர்களைத்தான் நாம் சொல்கிறோம், அவர்கள் குறித்து தான் நாம் பெரிதும் கவலைப்படுகிறோம். எல்லா ஊர்லையும் நம் சமூகத்து இளைஞர்கள் அவர்களின் பாதை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? எல்லாமே கேளிக்கை. இல்லை லட்சக்கணக்கில் பைக் வாங்கணும், 1 லட்ச ரூபா கொடுத்து பைக்கு. எல்லாருடைய டார்கெட் அதுதான். ஒரு ஐஃபோனு, அந்த பைக்கை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யணும்? இல்லை ஊரில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவர் பெரிய கலெக்டர் கிடையாது, மக்களெல்லாம் போய் சந்தித்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போகலை. அந்த பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பார். ₹1,00,000 கொடுத்து பைக்கை வாங்கி அது பின்னால் யாரும் ஏறவும் முடியாது. பின்னால் சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ஹைட்டில் இருக்கும், உட்கார்ந்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துருவோம். அவன் பிரேக்கே பிடிக்க வேண்டாம், ஓட்டிக்கிட்டு போனாலே நம்ம கீழே வந்துடுவோம். அதில் ஏறவாவது முடியுமா? நம்மளை விடுங்க, அவன் குடும்பத்து ஆட்களாவது ஏற முடியுமா? ஏணி வச்சு தான் ஏறணும். அந்த பைக்கு பின்னால் யாரும் ஏறதா இருந்தால் ஏணி வச்சு ஏறணும். அந்த பைக்கை வைத்து கொண்டு உருன்னு சவுண்டை போட்டுக்கிட்டு இளைஞர்கள்லாம் சேர்ந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அது ஒரு கேளிக்கையாக தெரிகிறது. தம்முடைய ஆடை, தாம் உடுத்தக்கூடிய ஆடை, தாம் வெளிப்படுத்தக்கூடிய சிகை அலங்காரம் எல்லாமே கேளிக்கை. சினிமாவை பார்க்கலாம், அதில் கேடுகட்ட நடிகர்கள் எப்படி ஆடை உடுத்துகிறார்களோ அப்படி ஆடை உடுத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு டீசெண்டாக பார்க்க நல்ல கண்ணியமான ஆடை அப்படிலாம் தேர்வு செய்யறதில்லை. பேண்ட் வாங்குவார், பார்த்தா முட்டுக்காலில் கிழிச்சிருக்கும். பிளேடை வச்சு முட்டுக்காலில் கிழிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் கண்ணு தெரியாமல் அங்குங்குமாக கிழித்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி 2 முட்டுக்காலையும் கிழிஞ்சிருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கிழிஞ்ச ஆடை உடுத்தினா வருத்தப்பட்டுக்கிட்டு உடுப்பாங்க, ஆடை கிழிந்து விட்டதே. பெற்றோர்கள் அந்த பிள்ளையை பார்த்து வருத்தப்படுவாங்க, என் பிள்ளைக்கு உடுத்துறதுக்கு நல்ல ஆடை இல்லையே, இவ்வளவு கிழிஞ்ச ஆடையை உடுத்தி கொண்டு திரிகிறானேன்னு வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு அதுதான் ஃபேஷன், அதுதான் அழகு என்று ஆகிவிட்டது. கிழிந்த ஆடை உடுத்துவது அழகு. அதை யோசித்து பாருங்கள். நாம் ஜும்மாவிற்கு வருகிறோம், ஒரு வெள்ளை வேட்டி உடுத்தி கொண்டு வருகிறோம். வெள்ளை வேட்டியில் முட்டுக்கால் பகுதியில் கிழிச்சுக்கிட்டு வந்தால் ஏற்றுக்குவீங்களா? ஒப்புக்கொள்வார்களா? அப்போ கிழிந்த ஆடை உடுத்துவது எப்படி ஃபேஷனாக இருக்கும்? அது எப்படி அழகாக மாறும்? அழகு என்று இந்திய சமூகம் இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அது அழகு, பார்க்க நல்லா இருக்கு, கிழிஞ்ச ட்ரெஸ் உடுத்துறது நல்லா இருக்கு. அவனுடைய தலைமுடியை பாருங்கள், நல்லா இருக்கு தலைமுடி, அதை போய் கடையில் போய் கொடுத்து நாசமாகிட்டு வரணும். அதுக்கு ₹500 கலரிங் பண்ணுறோங்கிற பேரில், ஸ்டைல் பண்ணுறோங்கிற பேரில் விதவிதமாக முடியை வெட்டி கொண்டு பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது, பார்ப்பதற்கே அசிங்கமாக தோற்றமளிக்கிறது. அப்படி எல்லோராலும் அசிங்கம், அருவருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் அழகு என்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு அழகாக இருக்கு. சிரட்டையை கவுத்துன மாதிரி ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக கரம்பிடுறாங்க, ஃபுல்லாக சிரைச்சிட்டு நடுவில் மட்டும் முடி இருக்குது. கேட்டால் இது அழகாக இருக்குங்க. நம்மளாம் முடி வெட்டும் போது தண்ணியை தெளித்து தானே முடி வெட்டுவாங்க. இப்போ தண்ணி தெளிச்சுலாம் முடி வெட்டுறதில்ல, ஃபயர் கட்டிங்க. பெட்ரோலை மண்ணையை தலையில் ஊற்றுறாங்க, இப்படியே அடிக்கிறாங்க, நெருப்பு வருது, நெருப்பை வச்சே முடியை பசுமமாக்குறது. கேட்டால் நம்ம ஃபயர் கட்டிங், அதுக்கு எவ்வளோ? அதுக்கு ஒரு ₹300. இதை சொல்லியிருந்தால் நம்மளே தலையை கொளுத்தி விட்டுடலாமே, ஒரு தீப்பெட்டியை வாங்கி கொளுத்தி விட்டால் முடிஞ்சு போச்சு. ₹300. அது பாருங்கள், இது எல்லாத்தையுமே அவர்கள் ஃபேஷன் என்கிற பேரில் சரி காண்கிறார்கள். இதெல்லாம் சரிதான், பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதே பாதையில் தான் போதையை நோக்கி செல்கிறார்கள், மதுவை நோக்கி செல்கிறார்கள், கஞ்சாவை நோக்கி செல்கிறார்கள். எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போதைப் பொருள் பழக்க வழக்கம் அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல், சமூகத்தின் தலைவர்களுக்கு தெரியாமல் சர்வசாதாரணமாக ஊடாடுகிறது. பள்ளி அருகே, ஸ்கூலுக்கு அருகே போதைப் பொருள் விநியோகம், பெட்டி கடைகளில் போதைப் பொருள் விநியோகம். அகப்படும் போதுதான் நமக்கே தெரியும் இந்த கடையில் போதைப் பொருள் விநியோகம் செய்யப்பட்டதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே சர்வசாதாரணமாக போதைப் பொருள் விநியோகம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. அதில் நம் சமூகத்து இளைஞர்களும் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் அறிவுரை அவர்கள் கவனத்தில் கொள்வது கிடையாது. எப்பேற்பட்ட நம்முடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய ஒன்றை நாம் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். நல்லவற்றை இந்த தூதர் மக்களுக்கு ஏவுவார், தீயவற்றை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். தூய்மையானவற்றை அனுமதிப்பார், மோசமானவற்றை கெட்டவற்றை ஹராம் என்று அந்த மக்களை விளக்குவார். தூதரின் பணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். தூய்மையானதை ஹலால் என்பார், தூய்மையற்றதை கெட்டதை மோசமானதை இது ஹராம், இவற்றை நீ சாப்பிடாதே, இவற்றை நீ ஈடுபடாதே என்று சொல்வார். அப்படித்தானே இஸ்லாம் நம்மளை வளர்த்தெடுக்குது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இஸ்லாம் எந்த அளவிற்கு தூய்மையை நமக்கு வலியுறுத்துகிறது. பச்சையாக பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டால் அதன் துர்வாடையை போக்காமல் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லும். பச்சையாக பூண்டையோ வெங்காயத்தையோ சாப்பிட்டு விட்டால், சமைக்கப்பட்டது அல்ல, பச்சையா ஒருத்தர் பூண்டை சாப்பிட்றார், பச்சையா வெங்காயத்தை சாப்பிட்றார், ஹலாலான உணவு, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவு, அந்த உணவை சாப்பிட்டு அதன் வாடை வாயில் இருக்கும் என்றால் அந்த வாடையோடு பள்ளிவாசலுக்கு வராதே, அந்த வாடையோடு கூட்டு தொழுகையில் பங்கெடுக்காதே இஸ்லாம் சொல்லுது. அந்த வாடையவே இஸ்லாம் ஏற்றுக்கலையே, மதுவின் வாடை இஸ்லாம் ஏற்குமா சொல்லுங்க? பச்சை வெங்காயத்தின் வாடையை இஸ்லாம் வெறுக்கிறது, தொழுகையின் போது அந்த வாடையை போக்கிவிட்டு வா என்று சொல்கிறது. அந்த வாடையால் வானவர்கள் துயரப்படுவார்கள் என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு தொழுகையில் பங்கெடுக்க வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள்? நீ கூட்டு தொழுகையில் பங்கெடுக்கின்ற பொழுது அருகில் உள்ள வானவர்கள், தொழுகையின் போது நமக்கு அருகாமையில் வானவர்கள் இருப்பார்கள், அந்த வானவர்கள் சங்கடப்படுகிறார்கள். எதனால்? வெங்காயத்தின் வாடையால். பச்சையாக அவர் உண்ட பூண்டின் வாடையால் வானவர்கள் தொல்லைப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வாடையே ஆகாதுன்னா இவர் குடிக்கிற பீடி வாடை ஆகுமா? சிகரெட் வாடை ஆகுமா? சாராய மதுபானத்தின் வாடை ஆகுமா? கஞ்சா பொருட்களின் வாடை ஆகுமா? முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியதல்லவா? அதை சாப்பிடுவதால் என்ன நிலை ஏற்படுகிறது? கஞ்சா போதை பொருட்களை உட்கொள்ளக்கூடிய எந்த இளைஞனாவது நம்முடைய வாழ்வில் முன்னேறி இருக்கிறானா? நம்முடைய வாழ்வை தொலைத்து விடுகிறான், எதிர்காலத்தை தொலைத்து விடுகிறான். படிப்பில் கவனம் செலுத்துவதில்லை, வேலையில் கவனம் செலுத்துவதில்லை, சர்வசதா அந்த பழக்கத்திற்கு அவன் அடிமையாகி தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தொலைத்து நிற்கிறான். அப்படிப்பட்ட போதைப் பொருள் தேவையா? அது மட்டுமா நடைபெறுகிறது? இந்த போதைப் பொருள் அதிகமாக உட்கொள்கின்ற பொழுது குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லாதவனாக, பெற்றோர்களை பற்றி கவலை இல்லாதவனாக மாறிவிடுகிறான். சில வருடங்களுக்கு முன்பு தக்கலையில் நடைபெற்ற சம்பவம். பெற்றோர் முதியவர்கள், வயோதிக நிலையில் உள்ள இரு பெற்றோர், அவர்களுக்கு 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இறந்து விட்டார், 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருவரும் போதைப் பொருளில் மூழ்கி திளைப்பவர்கள், போதைப் பொருளை அந்த அளவிற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள். காலை மாலை வித்தியாசம்லாம் இல்லை, எல்லா நேரமும் போதைப் பொருள் தான். ஒரு கட்டத்தில் வயோதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் மரணித்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். அது பற்றிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை பற்றி கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், அக்கறையே செலுத்தவில்லை. என்ன காரணம்? போதைப் பொருளின் பாவனையால் தம்முடைய பெற்றோர்களின் இறப்பு கூட அவன் உணரவில்லை. அவனை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த, சிரமப்பட்டு பெற்றெடுத்த பெற்றோர்களின் மரணத்தை கூட இது உணர வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த போதைப் பொருளில் இன்றைய சமூகம் செல்லலாமா? இளமையை தொலைக்கலாமா? இளமை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை அல்லவா? இந்த அருட்கொடை குறித்து அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை விசாரிப்பான் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லஹு. நாளை மறுமை நாளில் 7 வகையினருக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் வழங்குவான். அதில் ஒரு வகையினர் ஷாப்புன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. எந்த இளைஞர் தம்முடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாட்டில் கழிக்கின்றாரோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி, அல்லாஹ்வை பயந்து பள்ளிவாசல் தொடர்புகளோடு வணக்க வழிபாட்டில் தம்முடைய இளமை பருவத்தை கழிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அர்ஷ் என்கிற பிரம்மாண்டமான சிம்மாசனத்தின் நிழலை அளிக்கிறான். காரணம் என்ன? அவர் இளைஞராக இருந்து கொண்டு தம்முடைய இளமை பருவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் கழிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறான். அந்த கண்ணியத்தை பெறுவதற்கு இளைஞர்கள் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் பெருகி இருக்கிற இந்த அத்தனை தீமைகள் இருந்தும் நாம் விலகி நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கை கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் அல்லாஹ்வுடைய அச்சம்.
அல்லாஹ்வுடைய அச்சத்தை எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் நாம் இருத்திக் கொள்வோமேயானால் யார் எந்த வழியில் செல்கிறார்கள் என்பதை பார்க்க மாட்டோம். நான் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு மேலோங்கிவிடும். அல்லாஹ்வுடைய அச்சம் என்கிற இறையச்சம் தான், தக்குவா தான் இதற்கான சிறந்த தீர்ப்பு. ஏன்? அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும், போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும். அரசாங்கம் செய்யுமா? அதில் தான் அவர்கள் வியாபாரம் பார்க்கிறார்கள், அதில் தான் அவர்கள் அரசுக்கு உண்டான வருமானத்தை பெருக்குகிறார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் தற்போதைக்கு அவர்கள் மதுபான பொருட்களையோ போதைப் பொருட்களின் விற்பனையோ தடை செய்ய போவது இல்லை. அப்ப அரசாங்கம் தடை செய்யாதுன்னா நாம தானே நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமேயானால், அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நாம் பெறுவோமேயானால் இந்த அத்தனை தீமைகளும் நான் நம்மை விலகிக் கொள்ள முடியும். இறையச்சத்தின் அடிப்படையில் செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.